ஒலிம்பிக் இன்னாக்ரேஷன் ஃபங்க்ஷனில் நம்ம நாட்டு வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் கொடுக்கப்பட்ட காஸ்டியூம்ஸை பற்றி பல சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. நம்ம நாட்டோட ரிச்னஸை எடுத்து காட்டுற மாதிரி காஸ்டியூம் இல்லைன்னு பலர் கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸஸை டிசைன் பண்ண தருண் தஹிலியானி இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. தன்னோட விளக்கத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இன்னாக்ரேஷன் ஃபங்க்ஷன் நடக்கும் போது பாரிஸில் சம்மர் சீசன், ஸோ சில்க் மெட்டீரியலை கொடுத்தா அது பிளேயர்ஸ்க்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. வெல்க்ரோ கொடுத்துருக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் ப்ரீ ட்ரேப்டு ட்ரெஸ்ஸஸ் தான் கொடுத்துருக்கோம். மங்கோலியா, ஸ்ரீலங்கா இந்த நாட்டோட பிளேயர்ஸோட ட்ரெஸ்ஸஸோடலாம் நம்ம ட்ரெஸ்ஸை கம்பேர் பண்ணுறாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 பிளேயர்ஸ்க்கு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ண கிட்டத்தட்ட 3 months கொடுத்துருக்காங்க. ஆனால் 79 பிளேயர்ஸ்க்கு ட்ரெஸ் டிசைன் பண்ண எங்களுக்கு கொடுத்த டைம் 3 weeks தான். அந்த 3 week டைமில் எம்ப்ராய்டரிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் பிரிண்டட் டிசைன்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அனந்த் அம்பானியோட மேரேஜ்க்கு வந்த பல செலிப்ரிட்டிஸோட ட்ரெஸ்ஸை டிசைன்